ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு, ஊளி மீன் வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை. இது கூடவே 3 தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறாங்க. கூடவே மீன் மசாலா சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் புளி அதிகமாக சேர்ப்பேங்க. இப்போ புளி நம்ம சேர்த்துட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீன் குழம்பு நம்ம செய்கிறனாலே புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அந்த குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே தேங்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தாலங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல விழுதாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் விழுதாக அரைச்சி இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இடையில உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. இப்போ மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ மீன் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருக்காங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வதக்கிடலாங்க. இது கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறி வரட்டும். மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறி இருக்குது வெங்காயம். இப்போ நம்ம மீன் குழம்புல ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம மீன் வறுக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ மீனுக்குரிய மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு மீன் வறுக்கிற மசாலா சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மொத்த மசாலாமே இவ்வளோதாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. இப்போ எல்லாமே இந்த மசாலா எல்லாமே போட்டதை நல்லா படுற மாதிரி நம்ம பரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மீனுக்கு மசாலா போட்டு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. இப்போ மசாலா போட்ட மீனை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ மீன் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீன் குழம்பும் ஊளி மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. 10-12 போல் பூண்டு பல் உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறாங்க. எண்ணெய் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாங்க. 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, 10 போல் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கரண்டி வச்சுட்டு ஒரு வதக்கிடலாங்க. இப்போ இது கூடவே வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட தக்காளி சாப்பாடுறதுனால நான் 3 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்குறேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. தண்ணியை
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இருக்குதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ சாப்பாடு நல்லாவே வெந்து ரெடி ஆகிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.